நான் ஸ்கிரீன்ல காட்டியிருக்கேன் இல்லையா, கடுமையான குற்ற வழக்குகள், அதாவது சீரியஸ் கிரிமினல் கேஸ். இது அதிகமா உள்ள கட்சிகள் என்னென்னு பார்க்கலாமா? இந்த லிஸ்ட்ல உங்களால ஒரு கட்சியை மட்டும் பார்க்கவே முடியாதுங்க. நாம் தமிழர் கட்சி. ஆமாங்க, நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க நீங்க இதையுமே ஒரு காரணமா எடுத்துக்கலாம். இந்த கடுமையான குற்ற வழக்குகள்னா என்னென்னு தெரியுமா உங்களுக்கு? கொலை, பாலியல் வன்கொடுமை, கடத்தல், கொலை முயற்சி, கொள்ளை, சைபர் குற்றங்கள், இது எல்லாமே இந்த லிஸ்ட்ல அடங்குங்க. இந்த மாதிரி குற்றங்கள் எல்லாம் சாதாரண குற்றங்களா? நமக்கு தெரிஞ்ச பல அரசியல்வாதிகள் இந்த குற்றங்களை செஞ்சிருக்காங்க. ஆனாலும் சில முட்டாள் மக்கள் இப்ப வரைக்கும் அந்த கட்சிகளுக்கு தான் வாக்கு செலுத்திட்டும் இருக்காங்க. இதுல ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னன்னு தெரியுமா மக்களே? தாவேகாவோட முதல் எலெக்ஷன் அப்பவே 5வது இடத்துல வந்து நிக்கிறாங்க. அண்ணா திமுக ஆரம்பிச்சப்போ இவ்வளவு குற்றங்கள் உள்ள இல்ல. ஆனா என்னைக்கு கலைஞர் அந்த இடத்தை பிடிச்சாரோ அதுக்கப்புறம் தான் குற்றங்கள் அங்க அதிகரிச்சது. அதேதான் அண்ணா திமுகவும் காலங்கள் கடந்து போக போக தான் உள்ள குற்றங்கள் அதிகரிக்க ஆரம்பிச்சது. ஆனா தாவேகா ஏன் 5வது இடத்துல வந்தது? ஏன்னா உள்ள இருக்க 100 வேட்பாளர்களுக்கு மேல பிற கட்சியில உள்ள வேட்பாளர்கள் ஊழல், கொலை, கொள்ளைக்கெல்லாம் பேர் போனவங்களுக்கு எல்லாம் உள்ள சீட்டு கொடுத்து வச்சிருக்காங்க. பின்ன லிஸ்ட்ல டாப் 5ல எல்லாமே வேற எங்க இருப்பாங்க?